இவருடைய நாமங்கள், இவருக்கு பல நாமங்கள் உண்டு. வேதத்தில் பல நாமங்கள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாமும் அவருடைய அந்த விசேஷித்த தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. யெகோவா ஷலோம் என்றால் யெகோவா நம்முடைய சமாதானமாய் இருக்கிற தேவன், நம்முடைய சமாதானமாய் இருக்கிற தேவன். யெகோவா ஷம்மா என்றால் கூடவே இருக்கிற தேவன், பிரசன்னமாய் இருக்கிற தேவன். யெகோவா ரூவா என்றால் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிற தேவன். யெகோவா ராஃபா என்றால் நம்மை சுகமாக்கும் தெய்வம். இந்த மாதிரி பல நாமங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இதனுடைய பாயிண்ட் என்ன? நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன், நீ பயப்படாத. உனக்கு எங்கே குறைவாக இருக்குதோ அந்த குறைவை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறேன். நான் இருக்கிறப்போ உன்னிடத்தில் குறைவே கிடையாது. நீ என்ன கவனி, நான் உனக்கு போதுமானவர். அதுதான் அர்த்தம். ஆகவே இந்த தேவனை அறிந்தவர், இவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவர்கள் ஒருபோதும் இவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது, ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.